மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நெல்லை கொள்முதல் செய்வது போல தமிழக அரசு பாவனை மட்டுமே செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் அருகே உள்ள வாலிகவுண்டபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பருவமழையில் பாதிக்கப்பட்ட இடங்களில் முறையாக நெல்லை கொள்முதல் செய்யாததற்கு தமிழக அரசு சாக்கு சொல்லி வருவதாகவும் தெரிவித்தார். ஜூன் மாதமே 1ஆம் தேதி குறுவை சாகுபடி நடுவை ஆரம்பித்து விட்டார்கள். 6,30,000 ஏக்கர் பயிர் அந்த சாகுபடி செய்யப்பட்டது. இது முதலமைச்சருக்கு தகவல் தெரியும். ஆனால் செப்டம்பர் 15ஆம் தேதி நெல் அறுவடை காலம். 15ஆம் தேதி அறுவடை செய்தால் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18 அல்ல 19, 20ஆம் தேதிக்குள்ளே அவர் நெல் கொள்முதல் செய்யலாம். நெல் கொள்முதல் செய்யலை. ஆனால் நெல் கொள்முதல் செய்யாமல் பருவமழை முடிந்த பிறகு எல்லா பயிர்களும் அந்த இடத்திலே விழுந்து முளைத்திருக்கிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்கள் அந்தந்த தானிய கிடங்குகளுக்கு போக முடியவில்லை. ஏன்னா தானிய கிடங்குகள் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு எல்லாமே தனியார் மயமாக இருக்குது. அது வாடகை யார்கிட்ட வாங்குறாங்கன்னா விவசாயிகள்கிட்ட தான் அந்த வாடகையை வாங்குறாங்க. விவசாயிகள்கிட்ட அந்த தானிய கிடங்குகளுடைய வாடகை மட்டும் இல்லை, ஒரு மூட்டைக்கு 42 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. இவ்வளவும் வாங்கி விட்டுருக்கு. அங்கே நெல்லெல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த தானிய கிடங்குகளில் இருந்து அது முளைச்சிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம்.